श्रीशैले सदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धो रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवतिस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन तदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वतीपट्टनाद श्रीभक्तिसार योगिवाह भक्ताङ्घ्रिरेणुकाल यतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्कुशं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवनजन्म बङ्गालिनीले विनदविविधबोधपराधरक्षैकदीक्षे श्रुतिशरदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूप आराध्यात्मसुधाम् उपनिषद्दाप्तिपद्योद्धता संसाराग्निविजीवन व्यभगतप्राणात्मसञ्जीवनि पूर्वाचार्यसिद्धान्तकौमुदीव्यागाद दूतस्थिता आनीतां निजाक्षरैः सुमनसः भौमार्कन्दन्यहम् तस्मै रामानुजाय नमः परमयोगिने நம்ம இதுலேருந்து ஆரம்பிச்சு நிறைய யாகங்களை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்குன்னாக்க ஒரு ஒப்பு நோக்குக்காக. முன்னால் சொன்ன மாதிரி ஒரே பேர் உள்ள வித்தை வெவ்வேறு உபனிஷத்துல வருது. வித்யை அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நம்முடைய ஒரு இலக்கை அடையறதுக்கு பண்ணக்கூடிய உபாசனம் அதுதான் வித்யை. ஆனால் உண்மையான வித்யைன்னா யா வித்யா சா விமுக்தையே அப்படின்னு எது முக்தி தருவதோ அதான் உண்மையான வித்யைன்னு எடுத்துக்கிறாங்க. அதான் 32. அதை தவிர்த்து அதே பேர்லேயே சில வித்யைகள் மற்றதெல்லாம் இருக்குது. அதான் சாதாரண மற்ற பல லௌகிகமான பலர்கள் தரக்கூடியது. இப்போ அந்த மாதிரி பேரில் இருக்கக்கூடிய வித்தியைகள் எடுத்து இந்த ரெண்டும் ஒன்று தானா. நீங்கள் இப்போ கடையில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னாக்க சாம்பிராணி என்ன விலைனாக்க சார் இது 10 கிராம் இது 50 ரூபா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேன்னாக்க இது இல்லை சார் 100 எடுத்துக்கோங்க சார் இது 10 ரூபா தான். அது என்னையா இருந்துச்சுன்னா அதுதான் சாம்பிராணி, இது மட சாம்பிராணி. அந்த மாதிரி சிலதெல்லாம் நடக்க லௌகிகமானது மட்டும் தான் கொடுக்கும். அது டெம்பரரியாக நிறைய போய் இதில் புகை வரும், அதில் வாசனையும் வரும். அதான் வித்தியாசம். அந்த மாதிரி போகிறது. அப்போது இந்த மாதிரி சில வித்தியைகள் ரெண்டும் பேர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரியாக இருந்ததுனாக்க அந்த 2 வித்தியையும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா வேறையா ஒன்றும். அதே மாதிரி சில சமயத்தில் சில இதில் பேர் வேறையாக வருது, ஒரே பேர் தான் வருது. ஆனால் சில குணங்கள் உபாசனம் படித்து குணத்தான உபாசனம் பண்ணுறோம். அப்போ அது சில குணங்கள் மாறுபடுறது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா, சேர்த்து எடுத்துக்கலாமா, பிரித்து எடுத்துக்கலாமா, இதெல்லாம் இப்போ போகிறப்போ இதெல்லாம் டிஸ்பிளே வேண்டியது. அதில் முதல்ல ஒரு யாகம்னாக்க என்னன்னாக்க இந்த யாகத்துக்கு 4 வேதங்களும் ஓதப்பட வேண்டும். அப்போது ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒருத்தர் ஒரு பிரீஸ்ட் ஒருத்தர் நிறுத்தி வச்சிருப்பாங்க. இதுக்கு ரிக்வேதத்துக்கு பிரஸ்தோதா, யஜுர்வேதத்துக்கு ஹோதா, சாமவேதத்துக்கு உத்காதா, அதர்வண வேதத்துக்கு அத்வரியம். இவாளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அவர் பிரம்மா. இந்த பிரம்மாங்கிறவர் எப்படின்னாக்க எல்லாம் யாகத்துக்கு வேண்டியதாக சரியா இருக்கா, இவாளெலாம் சரியா அதே இந்த பொசிஷன் இதை ஆரம்பிக்கலாமா, இதை லயஸ் பண்ணக்கூடியவர். அவர் தான் மேலே கமாண்ட் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி யாகத்தில் ஓத வேண்டிய மந்திரங்களில் கோளாரோ இதில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுற ஹோதா யஜுர்வேதக்காரர். இந்த மாதிரி ஒருத்தருக்கு இவாளுக்கெல்லாம் ரித்விக்குகள்னு பேர். ஜென்ரலாக என்ன பேர் ரித்விக்குகள்னு பேர். இவாளுக்கு யக்ஷனையை குறித்து யஜமான யார் யாகம் பண்ணுறானோ எனக்கு ஒரு நல்லது வேணும், நான் காரீரி யாகம் பண்ணுறேன்னாக்க அதுக்கு இவாள் வேண்டிலாம் வரவழைச்சு அவள் தட்சணையை கொடுத்து அவளை வரவழைச்சு அவளை உட்கார வச்சு அவள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணுறச்சே இவாளால் அந்தந்த வேதங்கள் சொல்லணும். இதில் இந்த வேத பதிவுகள் சொல்கிறச்சே உபனிஷத்து சேர்த்து வரும். உபனிஷத்தில் வித்தியைகள் வருது. இப்போ என்ன கவனிக்கோ, இந்த பிரம்ம வித்தியைகள் சொல்லக்கூடிய உபாசனம் 32 வித்தியை இருக்குது. இதெல்லாம் உபனிஷத்தில் இருக்குது. ஆனால் உபனிஷத்து வேதத்தோடு சேர்ந்தது.
யாகத்தை வேதத்தை சொல்லணும். அப்ப மீமாம்சைகள் சடங்கியல்காரர் என்ன சொல்றாருனாக்க, எப்போ உபனிஷத்தும் யாகத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோ, அதுல இந்த பிரம்ம வித்தியை அடங்கி இருக்கோ, இந்த சோகால் இந்த பிரம்ம வித்தியை யாரும் உபாசனம் இருக்கே, அது யாகத்துக்கு அங்கம், யாகம் தான் மெயின் அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். இதில் முக்கியமாக ஒரு உதாரணம் எடுத்துருக்காங்கன்னா உத்கீதம்னு ஒன்று, அதுதான் 2-3 இடத்துல வரும். ஆனா இந்த யாகத்துல சொல்லக்கூடிய வித்தியைக்கும் உபாசனம் பண்ணக்கூடிய வித்தியைக்கும் வித்தியாசம் உண்டு. யாகத்துல சொல்லக்கூடிய வித்தியை என்னன்னாக்க, அவ ரிசைட் பண்ணிட்டே போவா அந்தந்த அந்த வேதத்துடைய ஸ்வரத்தோட. ஆனா உபாசனத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எடுத்து திருப்பி திருப்பி மனசுக்குள்ளேயே திருப்பி சொல்லிட்டு இருப்பான். யாகத்தில் பண்றது வித்தியைகளுக்கெல்லாம் சுவாகான்னு சொல்லி அக்னியை சேர்க்கறது, அது மட்டும் இல்லாமல் அந்த இதும்போது இன்னன்னைக்கு என்னென்ன பிரசாதங்கள், இன்னென்ன சேர்க்க வேண்டிய சாமான்கள், சமித்துகள்னா ஒவ்வொரு மனசுடைய மூலிகை குச்சிகள், சமித்துகள், அது ஒன்னொன்றுக்கு ஒருத்தையான பிரசாதங்கள், வேற தயிர் பால் இதெல்லாம் இருக்கு. ஆனால் உபாசனம் படைச்சே கிடையாது. யாகத்துக்குனாக்க முதல்ல யாக குண்டம் இருக்கணும். அந்த யாக குண்டம் ஒன்றுக்கு வெவ்வேறையாக இருக்கும். என்ன ஷேப்பில் இருக்கும், இதில் இந்த கலரில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் உபாசனம் அது ஒன்றும் கிடையாது. உபாசனம் மட்டும்தான் இருப்பான், அவன் மனசில் தான் நினைச்சிட்டு இருப்பான். ஸோ இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அவள் என்ன சொல்கிறான்னாக்க, இது யாகத்தில் வேதம் படிக்கணும், வேதத்தினுடைய பகுதி உபனிஷத்தில் கூடிய வித்தியைகள் இருக்கு. அதனால இந்த வித்தியைகளை உபாசனம் நீங்கள் பண்ணுறதுனால உபாசனமானது யாகத்துக்கு ஒரு அங்கம், உபாசனம் தான் மெயின் அப்படிங்கிறது அவள். ஆனால் எம்பெருமானா அது மறுக்கிறார். அப்படி இல்லை. இந்த உபாசனம்ங்கிறது ஒருத்தருடைய முக்திக்காக பண்ணக்கூடியது. இந்த உபாசன மந்திரங்கள் இதுல வந்திருந்தாலும் அவன் முக்தி வேணும்னு நினைச்சுன்னு சொன்னாதான் உண்டே தவிர்த்து இல்லைன்னா கிடையாது. நம்ம சொல்றோம் இல்லையா, தீனா வாய் வந்து விடுவாங்கிற மாதிரி. ஒருத்தன் ஏதோ ஒரு காரியம் பண்ணாக்க, நான் இன் ஜென்ரல் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் சயின்ஸ் படிக்கிறேன், ஃபிசிக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். நான் பரீட்சை எழுதினா தானே குவாலிஃபை பண்ண முடியும். நான் என்ன இன்ட்ரெஸ்டாக படித்தா யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த உபாசன மந்திரங்களை உபாசனமாக பண்ணினால்தான் முக்தி கிடைக்குமே தவிர்த்து வாயால் சொன்னாக்க அது முக்தி கிடைக்காது. அதனால அது யாகத்துக்கு அங்கத்தோடு செய்ய தவிர்த்து அதுக்கும் இந்த உபாசனத்துக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஆர்குமெண்ட் 2-3 அதிகாரத்துக்கு தொடரும். இப்போ யாகத்துக்கு 4 பேர் ரித்விக்குகள், யாராரு? பிரஸ்தோதா, ஹோதா, உத்காதா, அத்வரியுன்னு. இவா 4 பேரும் அந்தந்த வேதங்களை ஓதக்கூடியவார்கள். அப்புறம் உத்கீதங்கிறது சாமவேதத்தில் முதல்ல சாந்தோக்கிய உபனிஷத்து ஆரம்பமே முதல்ல அப்படித்தான் இருக்கு. ஓமித் உத்கீதம் உபாசீத அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்றதுனாக்க, சாமவேதம் சொல்றவர் தன்னுடைய வேத பகுதியெல்லாம் சொல்லிட்டே வருவார். முன்னால் இருக்க சம்ஹிதை, பிராமணம் சொல்லிட்டு அப்புறம் உபனிஷத்துக்கு வருவார். வந்தாருனாக்க இந்த உத்கீதத்தை அவர் அதில் ரெகுலராக படிக்கிற மாதிரி படிச்சுன்னு போகலாம், இல்லைன்னா உபாசனமாக பண்ணலாம். உபாசனமாக பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னாக்க, அவர் மனசுக்குள்ள பரம்பொருளை நினச்சிக்கிண்டு இந்த உத்கீதத்தை ஓதுற சமயத்தில் பரம்பொருளை நினச்சிக்கிண்டு அதை மானசீகமாக பண்ணலாம். அப்படி பண்ணினாக்க அந்த யாகம் ரொம்ப பலமுள்ளதாக இருக்கும், சாதாரண பலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு சடங்கையில் இதுதான் அதனுடைய அதனுடைய அங்கம். அப்படி இல்லை, யார் யாகம் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ட்டிஃபைடாக இருக்கு நினைக்கிறாளோ அவள் தான் அது சொல்லணும். இல்லை நார்மலாக சொல்லணும், யாகம் பலனளிக்கும். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆகிக்கப்பட்ட போகிறேன். அதில் இதுக்கு எடுத்துட்டு இருக்குனாக்க அந்நியதாத்வாதிகரணம் அதுதான் பார்க்க போறோம். நம்ம 2 வித்தியைகள் இருக்கு. இந்த 2ம் வேறையா ஒன்னா, ஒரே பேர்ல இருக்கு, 2 ஒன்னா வேறையா. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. தேவர்கள் அசுரர்கள் இவா 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு 2 தாயார்கிட்ட பிறந்தவா. தேவர்கள் உடல் பலம் குந்தினவர்கள், நல்ல எண்ணம் உள்ளவர்கள், நல்லது செய்யக்கூடியவர்கள். அசுரர்கள் உடல் பலம் மிகுந்தவர்கள், தீய எண்ணம் மிகுந்தவர்கள், தன்னுடைய பலத்தினால எல்லாத்தையும் சாதிக்கணும் இருக்கிறது. இதான் 2 பேரும் வித்தியாசம். அதனால 2 பேருக்கு எப்போ அழிந்துட்டு இருந்துட்டே இருக்கும். அதான் பங்காளி சண்டை சொல்ல முடியாது, பங்காளி சண்டை இருந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு
இதுக்கு இந்த உத்கீதங்கிறத இப்போ 2 பேரும் சண்டை வந்தது. அப்போ என்ன அப்படின்னாக்க இவர்கள் 2 பேரும் அசுரர்கள் வந்து நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கா, அவளை வெற்றி பெறத்துக்கு ஏதாவது வழி வேணும் யோஜனை பண்ணி என்ன அப்படின்னாக்க இந்த உத்கீதம்ங்கிறத உபயோகப்படுத்தலாம். 2 பேர் உபயோகப்படுத்தின முறை வேற இருக்கு. இந்த உத்கீத வித்யங்கிறது சாந்தோக்கியத்திலே வந்திருக்கு, பிரதாரண்யத்திலும் வந்திருக்கு. சாந்தோக்கியத்தில் இந்த உத்கீதத்தை அவர்கள் வந்து ஒன்றொன்னா பிராணனாக பார்த்தா பாருங்க, எல்லா புலன்களுக்கும் சண்டை வந்தது, யார் பெரியவர்கிட்ட எல்லாம் பிரம்மாட்ட போச்சு. பிரம்மான்னு சொன்னார், மொத்தத்தில் வெளியில் போயிட்டு வாங்க, அப்புறம் யார் நிலைக்கிறா பார்ப்போம் அப்படின்னா. எல்லாரும் வெளியில் போனாலும் பிராணம் வெளியில் போச்சா வேற வழியில் போக வேண்டியதாக போயிடுது. அப்போ அவெல்லாம் பிராணங்கள் நீ போயிடாத நீர் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னோட சக்திகளை அவளை கொடுத்தா. அதனால பிராணன் தான் வந்து பிராணனானது பெருமைப்பட்டதாயிடுச்சு. எப்படிப்பட்ட பிராணனை வச்சு உத்கீதத்தை உபாசனை பண்ணினதுனால, அதாவது தம் மனசார இதோட உபாசனை பண்ணதுனால அவளுக்கு நல்ல நிதி கிடைச்சது அப்படிங்கிறது சாந்தோக்கியத்தில் இருக்கு. அதில் இருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவள் என்ன பண்ணான்னாக்க இப்படி வச்சு உபாசனை பண்ணதுனால எதிரிகள்லாம் அசுரர்கள்லாம் அழிஞ்சு போனார்கள். இதுதான் 2 பேரோட வித்தியாசம். பேரு கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கு. அப்போ இந்த 2 வித்தியும் ஒன்றா வெவ்வேறையா தான். இப்போ பார்ப்போம். தேக நாசிக்யம் பிராணம் உத்கீதம் உபாசஞ்ச அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு 7 ரிக்குகள், அதாவது வேதத்தினுடைய அந்த பகுதிகள் சிகிழ்பகுதிக்கு அதுக்கு இருக்குன்னு பேரு. 7 ரிக்குகள் அதை பற்றி சொல்றதுக்கு. ஏன்னா துவங்கி தேவர்கள் உத்கீத உபாசனையை கை கொண்டனர். என்ன பண்ணான்னாக்க ஒன்னா முதல்ல என்ன பண்ணான்னாக்க நீ வந்து நுகர்தல் இருக்கு இல்லையா, வாசனை அறியறதுக்கு இல்லையா, அதை உத்கீதமாக வச்சு முதல்ல உபயோகம் பண்ணிடலாம். அவருடைய எஃபெக்ட் என்னாச்சு, அசுரர்களுக்கு வாசனை தெரியாமல் போயிடுது. அடுத்தபடி அந்த உத்கீதங்களுக்கு அவளுக்கு அந்த சக்தியை பண்ணி கொடுத்தது. அடுத்தபடி வாக்குனால வாக்கை வந்து உத்கீதமாக உபாசனை பண்ணினாங்க. உத்கீதம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை வந்து பேச முடியாமல் பண்ணிது. அப்புறம் கேட்டது சுரோத்திரியத்தையும் இவா சொல்ல 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 கடைசியில் அவளுக்கு காதுங்க அழிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது மனம், அவளுக்கு மன ஒருமைப்பாடு நான் போயிடுது. இப்போ எப்படி சண்டை போட முடியும் அவளால்? அப்படி இருக்கிறதுனால கடைசியில் முக்கிய பிராணம் வச்சாங்க. ஸோ அவள் தோற்றி போயிட்டான். யாரு? அசுரர்கள் தோற்றி போயிட்டான். எப்படி என்னாச்சுன்னா அவள் தனக்குள்ளேயே தீய வழியில் தூண்டப்பட்டு தீவினை செய்து என்ன பண்ணான்னாக்க உத்கீதத்தை எழுத்து வர அது இந்த மாதிரி இது பண்ணப்பட்ட புரிவூட்டப்பட்ட உத்கீதத்தினுடைய எஃபெக்ட்னால அவள் எப்படி வந்து ஒரு பாறை மேலே ஒரு மண்கட்டி விழுந்தா தூள் தூளாக போயிடுமோ அந்த மாதிரி அழிந்து போகிறார்கள். இது வந்து சாந்தோக்கியம். 2வது இதில் வந்து அதுக்கு என்ன பண்ணான்னாக்க ஓம்னு பிகின் பண்ணி உத்கீதத்தை உபாசனமாக பண்ணினா அப்படின்னு சாந்தோக்கியத்தில் முடிகிறது. பிரகதாரண்யகத்தில் பிராஜாபத்யா தேவாஸ்ச அசுராஸ்ச அப்படின்னு வருது. இதுலேயும் ஒரு 7 ஸ்லோகம் இருக்கு. என்ன பண்ணான்னாக்க தேவர்கள் வந்து வாக்க போய் நீ உத்கீதம் பாடுன்னு சொன்னாங்க. அதை பாடித்து அதனால அவர்களுக்கு வாக்கு போயிடுது. அதே மாதிரி நன்மை விளந்தது. அசுரர்கள் அப்போ என்ன பண்ணாங்கனாக்க அந்த வாக்க உத்கீதார் பண்ண சொன்ன உடனே வாக்கு சுத்தமாச்சு, நல்ல வார்த்தைகள் மட்டுமே வந்துட்டு இருந்தது இவாளுக்கு. ஆனால் அசுரர்கள் என்ன பண்ணான்னாக்க இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தீச்சொற்களால் அந்த வாக்க எழுத்து வந்தாங்க, அழித்தார்கள். அடுத்தபடி நுகருது. அது தேவர்கள் நல்ல மனம், அது அவருடைய நுகர்தல வந்து நீ எங்களுக்காக உத்கீதத்தை சொல்லுச்சு. அது உத்கீதம் சொன்னாக்க நல்ல மனம் வீச ஆரம்பிச்சது. அசுரர்கள் அதை தடுத்தார். அதே மாதிரி நுகர்கள். அதுக்கடுத்து கண்கள் என்ன பண்ணாக்க தீய காட்சியை பார்க்கக்கூடாது அப்படின்னா தேவர்கள் நல்ல காட்சி வரணும். ஆனால் அதுக்கடுத்து தீய காட்சியை பார்க்க முடியாது பண்ணினாங்க. அதே மாதிரி காது தீச்சொல் கேட்க முடியாது பண்ண அசுரர்கள். மனம் தீ நினைவுகள் வந்தது. பிறகு மூச்சு காற்று, கடைசியாக மூச்சு காற்றுக்கு வந்தாங்க.
மூச்சு காற்று வந்தாக்க அப்போ என்ன பண்ணான்னா அதை அவளால் அடிக்க முடியல. அதுதான் அதே மாதிரி அசுரர்கள்லாம் அந்த பாறையில் விழுந்து அவ இறந்து போயிட்டாங்க. முதல்ல சொன்னதுல அந்த உத்கீத உபாசனத்தை ஓம்னு பண்ணினாக்க அவள் இந்த சம்சார பந்தம் ஒழிஞ்சு அதனால முக்திக்கு போறான்னு அதுல பலன் சொல்லியிருக்கு. இதுல என்ன சொல்லிருக்குனாக்க எப்படி அசுரர்கள்லாம் மண் கட்டி பாறையில விழுந்து அழிஞ்சா போல போனாலோ அதே மாதிரி எதிரிகள்லாம் போயிடுவான்னு சொல்றது. இதை சொல்லக்கூடிய தேவரசர் ரெண்டும் வேற யாரும் இல்லை, நாம தான். நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுல நல்ல எண்ணமும் தீய எண்ணமும், வாயால நல்ல சொல்லே சொல்றது, கெட்ட வாசனை நுகர்றது இல்லை, இப்படி ஒன்று இருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் இதுக்கு என்ன பண்ணோம், இந்த உத்கீதம் அப்படிங்கிறத அந்த பிரணவ மந்திரம் ஓம் இருக்கு பாருங்க, அது நம்ம இதாக எடுத்துக்கிட்டு அதை ஸ்ட்ராங்கா அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நான் நல்லது மட்டுமே பண்ணுவேன், நல்லதே கேட்பேன், நல்லதே சொல்லுவேன், இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க தீயதெல்லாம் நம்ம விட்டு ஓடும். அது இல்லைன்னாக்க தீயதுக்கு வலு ஜாஸ்தி. பாருங்க, நமக்கு ஒரு உடம்பு முடியல, ஒரு கஷாயம் சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கும்னு சொல்லுங்க, சாப்பிட கஷ்டமா இருக்கு. ஆனா அதே ஒரு ஸ்வீட் சாப்பிடுறதுனாக்க சாப்பிடுவோம், அது உடம்புக்கு கெடுதலா இருக்கு. இந்த உங்களுக்குலாம் வாயு எண்ணெய்னு ஒன்று உண்டு. அந்த எண்ணெய் அது ஒரு மாதிரி பச்சையா குழகுழான்னு இருக்கும். திறந்தா வீடு போற நாரும், ஒரு மாதிரி மயத்தை கமிட்டிட்டு வரும். என்ன பிரமாதமான தொந்தரவுனா வயிற்றுல தொந்தரவு இருந்தாலும் சரி, எவ்வளவு வேணா இருந்துட்டு போட்டோம், அடுத்து அது சாப்பிட்டு மறுநாளே கரெக்டாக போயிடும், அது இருந்த சோழையத்தில் போயிடும். ஆனால் அது நேர நாக்கில் போட்டோம்னாக்க நாக்கில் 10 நாளைக்கு கசப்பத்தை வந்து ருசியே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு பெரிய வெத்தலை எடுத்து நாக்குக்கு உள்ளே வச்சு அது உள்நாக்கு கீழே போகிற மாதிரி வச்சுருவாங்க, அதில் விட்டுடுவாங்க. விட்டுட்டு அந்த வெத்தலை மொழி கொடுக்கும். அப்புறம் அது உடம்பு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளமே வராது. இந்த மாதிரி நமக்கு நல்லது பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் உடம்பு மாதிரி எதிர்க்கிறது. எதிர்த்தாக்க என்ன ஆகுது, உடம்பு போற வழி நம்ம போறோம். அப்போ நமக்கு இடைஞ்சல் இருக்கணும். உடம்பு தனக்கு சௌகரியமா இருந்து எடுத்துக்கிறது, ஆனால் நல்லதை எடுத்துக்க மாட்டேங்கிறது. தேவர்கள் நல்லதை சொல்றாங்க, நான் சௌகரியமா இருக்க மாட்டேங்கிறது, இதான் பிரச்சனை. இதைத்தான் உருவகப்படுத்தி வேதத்தை சொல்லியிருக்கு. ஆக தேவர்கள்லாம் உத்கீதத்துடன் துணை கொண்டு எதிரிய வீழ்த்தினாங்க ஒன்றும், இது லௌகீகமான பொருள். இதே உத்கீத துணை கொண்டு கடைசியில் இதை அடிச்சாங்க, முக்தி அடைஞ்சாங்க. இப்போ இந்த 2 வித்தியையும் ஒண்ணுதானா? இது 2க்கு பேர் உத்கீத வித்தியை என்ன பேர் இருக்கு? அப்போ உத்கீத வித்தியை பேர் வச்சிருக்கு. சாந்தோக்கியத்தில் இருக்கிற உத்கீத வித்தியும் பிரகதாரண்யத்தில் இருக்கிற உத்கீத வித்தியும் ஒண்ணுதானா இல்லை வெவ்வேறையா அப்படிங்கிறது இது இப்போ விசாரம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. சொல்லுங்க, இப்போ இதுல சந்தேகம் உண்டா? வெற்றி, நான் இப்ப சொன்னது மட்டும் சந்தேகம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணுது சுவாமி. இது சொல்லுங்களேன். சொல்லுங்க, அதான் கேட்குறேன். ஏன்னா இதெல்லாம் பேசிக் புரியுமா இருக்கும். சொல்லுங்க. இது ஒண்ணு மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுது ஒரு உத்கீதை. அந்த ஓம்னு சொல்றது இல்லையா, அது சம்சார பந்தத்தை அழிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா. இன்னொன்னு எதிரிகளை அழிச்ச மாதிரி சொல்றாங்க. அப்போ 2ம் ஒண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிரிகளை அழிச்சதன் மூலயமா நம்ம மோட்சத்துக்கு போகிறோம், அல்லது அப்படிப்பட்ட ஒரு சம்சார பந்தம் அழியுது நம்மளுடைய நெகட்டிவிட்டி அழிக்கிறதுனால அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா? சரி, எதிரிகள் அழிக்கிறதுங்கிறதுனாக்க லௌகீகமான எதிரிகள் அழிக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பகவானை பிரார்த்திக்கிறீங்க, அவர் உடனே உங்களுக்கு நிறைய செல்வத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இப்போ என்ன ஆகுது, நீங்க இன்னும் சம்சாரத்தை ஜாஸ்தி ஆழ்ந்து போயிடுறீங்க. எனக்கு நிறைய வருமானம் வந்துட்டே இருந்ததுனாக்க இதுக்கு மேலேன்னு போகிறது. எந்த ஒரு இன்ப நுகர்வாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலேன்னு போகும். அப்படிலாம் இல்லாம கஷ்டமே இருக்குன்னு வச்சுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் என் நிலையிலிருந்து நழுவுறதில்லை.
அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னாக்க லைஃப் வர கஷ்டமாக இருக்கும், ஆனால் முக்தி கிடைக்கும். இப்போ முதல்ல சொல்கிறச்சு ஒன்று ஒன்றா சொல்கிறச்சு என்ன பண்ணாங்கனாக்க எதிரிகளுடைய தீச்சைகளை அழிச்சுட்டு இருந்தது, இங்கேயும் அழிக்குது. ஆனால் இவ என்ன பண்ணா கடைசியில் இவா மனசில் வந்து அதை ஏற்பாடு பண்ணுறச்சு இந்த மனத்தை அந்த மனத்தை வந்து மாற்ற முயற்சி பண்ணி அசுரர்கள் அழிஞ்சு போனாங்க. அதாவது லௌகீகமான எதிரிகள் அழிதல் உன்னுடைய ஒரு ஒரு பிரகதாரண்யத்தோட பலன். அதுக்கு பதிலாக ஆன்மீகமான முக்தி கிடைக்கிறது சாந்தோக்கியத்தோட பலன். ஆனால் ரெண்டுக்கும் பேர் உத்கீத வித்தியைன்னு பேர் வச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டும் ஒன்றா வேறையா? இதான் கேள்வி. புரியுதா? புரியுது சார். புரியுது சார். அதாவது அல்டிமேட்டா எது கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு சில விஷயங்கள் வந்து எது நமக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து உடம்புக்கு நல்லதா இருக்கணும் தேவையில்லை. எது பிடிக்கலையோ அது நல்லா இருக்கலாம். சாதாரணமாக சுகர்காரர்களுக்கு சர்க்கரை சாப்பிடணும் நாகிங் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஆனால் சாப்பிட்டா பொருள் தொந்தரவு தருவாளுக்கு. ரொம்ப சொரசாரணம் பார்க்கக்கூடிய ஒன்று. 2 டேப்லெட் கூட போட்டுக்கலாங்கிறா. டேப்லெட்லாம் கூட போட 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 என்ன ஆகும்ல, கிட்னி அஃபெக்ட் பண்ணும். அதாவது இந்த ஜஸ்ட் அது ஓவர் மேனேஜிங் சுச்சுவேஷன் தான் அது வருது. கிரிசிஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அது ஒருத்த அது வந்து இட் வில் நாட் ஸ்ட்ரெங்தன் அவர் பாடி. அந்த மாதிரி எது பண்ணினாக்க எது நம்ம ஆத்மாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், எது நம்ம ஆத்மாவை வீக்கன் பண்ணோம், அவ்வளோதான். ஆத்மாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுனாக்க உடம்பை பற்றி கவலைப்படாமல் ஆத்மாவுக்கு நல்லது பண்ணுறது. உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுனாக்க இந்த உலகத்தில் நல்ல பேர் கிடைக்கிறது, நல்ல வசதிகள் கிடைக்கிறது. இதில் 2 இது வேணும். ஆனால் பேர் என்னமோ 2 ஒரே மாதிரி தான் வச்சுருக்கு. இப்படி கூட வச்சுங்களேன், ஒரு நல்ல அழகான சுவாமிக்கு பஞ்சாமிரதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக நல்ல வெள்ளியில் ஒரு கத்தி வாங்கிட்டோம். இந்த கத்தியை வச்சுட்டு நீங்கள் இது பஞ்சாமிரதம் படத்தில் நடக்கலாம், வேற ஏதாவது மாம்சம் பண்ணுறது நடக்கலாம். இப்போ கத்தி ஒன்று தான், ஆனால் எதுக்கு உபயோகப்படுத்துங்கிற பொறுத்து அது வெறியா இருக்கு. அது மாதிரி இந்த உத்கீதங்கிறது ஒரு நல்ல இது, அது எதுக்கு உபயோகப்படுத்த அது பொறுத்து இருக்கு. இதில் பிரகதாரண்யத்தில் அதை வந்து எதிரில் அழியறதுக்கு உபயோகப்படுத்துறதுனால அது தாழ்ந்துதான் இருக்கு. சாந்தோக்கியத்தில் அது வந்து மோட்சத்துக்கு வழிவகுத்ததால அது உயர்ந்ததாக இருக்கும். அதனால இந்த 2டைய பேர் ஒன்றா இருந்தாலும் 2 ஒரே வித்தியை இல்லை அப்படின்னு முடிவு. புரியுதா? புரியுது சாமி. இப்ப அதாவது எது உயர்ந்த பலன், எது மோட்சத்தை கொடுக்குதோ அதுதான் வித்தியைன்னு சொன்னோம். ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வித்தியைன்னு ஆகுது. அழிக்கிறது அல்லது தவறான பலனை கொடுக்கறது வித்தியா இருக்க முடியாது. என்ன பண்ணா ஜென்ரலா எல்லாத்துக்கும் வித்தியைன்னு பேர் வச்சிருந்தாலும் சரி, நம்ம விதிப்படி வித்தியை என்னன்னாக்க எது ஆத்மாவுக்கு நடந்த போது அதுதான் நம்ம வித்தியைன்னு எடுத்துக்கிறோம். இன்னொன்று விதியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதா. புரியுதா? கிளியரா இருக்கு சார். வேற யாருக்காவது டவுட்ஸ்? உமா, உங்களுக்கு ஏதாவது உண்டா? அதாவது இந்த 2மே நம்ம மனதில் இருக்கிற உருவகம்னு சொன்னீங்களா, அது இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? இது நமக்கு இப்போ ஏன்னா அசுரர்னு இப்ப எல்லாம் யாரும் இல்ல, தனியா யாரு அசுரர் யாரு தேவர்லாம் எல்லாருமே மனுஷன் தான் இருக்கும். இப்போ தேவர்னு நமக்கு கொம்பு முளைக்கல, கோரப்பல் இல்லை, மற்றபடி நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு அவ்வளோதான். வேற இல்லை. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. எனக்கு ஒரு குழந்தை தவிர மேல் இருக்கு. அதுக்கு முன்னால சில இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டால்ஸை போடுங்க, இன்னும் வெள்ளையாக இருக்க டாலை போடுங்க, கலர்ஃபுல் எஸ்பெஷலி சிகப்பு நீலம் இந்த மாதிரி போடுங்க. குழந்தை என்ன பண்ணும்னாக்க இந்த கலர்ஃபுல்லாக தான் எடுக்கும், வெள்ளையாக இருக்கிறது எடுக்காது. ஏன்னாக்க நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம உடம்பானது இந்த உலகத்தினுடைய இந்த கலர்ஃபுல் திங்ஸ் தான் ஆசைப்படுறத தவிர்த்து பிளைனாக தான் ஆசைப்படுறது. இது இயற்கை. அது மாதிரி நம்ம உடம்பு நம்ம மனசில் இங்கே இருக்கச்சு இதை அனுபவிக்கணும், இதை எதிர்பார்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு தோன்றதை தவிர்த்து இது தேவையா அப்படின்னு நம்ம முதல்ல கேட்குறதே இல்லை.
இப்போ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறீங்க, ஆனால் எத்தனையோ ஐட்டம் வச்சிருக்கேன், ஒன்றும் பாக்கி இல்லை. ஒரே பர்பஸுக்கு ஒரு 10 வெரைட்டி. ஒன்று மொத்தத்தில் கிளைம் பண்ணுறான், எங்களுக்கு தான் வசந்து, எங்களுக்கு தான் வசந்துன்ட்டு. ஆனால் எனக்கு அது தேவையாங்கிறது முதல்ல. அப்புறம் இல்லைன்னாக்க அவன் சொல்கிறான, ஒரு யானை வாங்கினா ஒரு அங்குசம் இனாம்னாக்க, இனாம் அங்குசம் கிடைக்கும், ஒரு யானை வாங்க முடியுமா நம்ம? அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்கு. வாட் will happen if you don't have? No, you will not die. World will not come down. அந்த மாதிரி இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னாக்க எவ்வளவு தேவையோ, மினிமம் தேவையோ அவ்வளோ இருக்கும். ஆனால் மனுஷ மனது அப்படி இருக்காது. நான் இன்னைக்கு சாதாரண எங்கள் ஆற்றுல ஒரு ஒரு 32 இன்ச்சஸ் டிவி வச்சுருக்கேன்னாக்க, என் பக்கத்து வீட்டுக்கார் ஒரு 56 வாங்கிட்டாருனாக்க எனக்கு மனசுக்குள்ள போட்டு குடையும், ஆஹா அவர் வாங்கிட்டார், அப்போ அவரே வாங்கிட்டார், அவரே வாங்கிட்டார், நான் வாங்க வேண்டாமா அப்படின்னு தோணும். எதுக்காக? தேவையில்லாத ஒரு போட்டி பண்ணிருப்பாங்க. இதில் பார்த்தாலும் அதுதான் தெரிய போகுது, அதில் அந்த தான் தெரிய போகுது. அதே மாதிரி அது ஒரு ஒரு பொருளை அனுபவிச்சோம்னாக்க இதுக்கு மேலே 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 அனுபவிச்சுட்டே போகணும்னு தோணுது. அண்ணா சாப்பிட்றவளா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவள் லிஸ்ட்டு வச்சுருப்பா, இந்த ஹோட்டலில் இத்தனை மணிக்கு இதை கிடைக்கும் மட்டும் தேடிட்டு அங்கே போய் சாப்பிடுவாள். அது அவளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டான். இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்திருக்கா, நல்ல சிவியர் அல்சர். அவர் போய் நல்லா காரமாக குழம்பு இதை பற்றி சாப்பிட்டு வந்துருங்க, ஐயோ ஐயோன்னு வயதை பற்றி நிற்பார். ஏன் சுவாமி பண்ணுறீங்கனாக்க, எப்படின்னா சாகு நிச்சயம் சாப்பிட்டு சாகனே அப்படின்னு அது அவருக்கு ஃபிலாசபி. அது மாதிரி நமக்கு எது நல்லதோ அதை செய்யணுங்கிறச்சே, அதனால விளையக்கூடிய இனிஷியலாக விளையக்கூடிய விளைவுகள் நமக்கு அட்வர்ஸாக இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். ஆனால் எது ரொம்ப 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 சௌகரியமாக தோன்றதோ அந்த மாதிரி விளைவுகள் எடுத்துனோம்னாக்க அது பின்னால் என்ன அட்வர்ஸ் ஆகுதுன்னு தெரியாது நமக்கு, அதை அவாய்ட் பண்ணணும். இதை நமக்கு விளக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கதைகளை இதில் சொல்லி வச்சிருக்கேன். ஆக நீ இந்த மாதிரி எதிரி அழியணும் அப்படிங்கிற ஒரு லௌகீகமான இதுக்காக இந்த 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 உத்கீத வித்தியை எடுத்துக்காதே. அது இல்லாமல் உன் ஆத்மா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அந்த உத்கீத வித்தியை எடுத்துக்கோ அப்படின்னு விளக்கிறதுக்காக இது வந்திருக்கு. புரியுதாமா? புரியுது சுவாமி. அந்யதாத்வா புக்குக்கு போகலாம். அந்யதாத்வாதிகரணம் 277 அதானே பார்க்கணும், அதான் பார்க்கணும். ரைட். 277 அந்யதாத்வாதிகரணம். வித்தியைகள் மாறுபடுக்கலாம், இக்களத்தின் பெயரும் தொடர்பும். சென்ற களத்தில் ஒரு வித்தியில் படிக்கப்பட்ட பண்புகள் மற்றவற்றில் கொள்ளப்பட வேண்டும். இது எதுக்காகுதுனாக்க, ஒரே பேருடைய வித்தியர்கள் 2-3 உபனிஷத்தில் இருந்தாலும் சரி, ஒன்றில் அதை ஃபாலோ பண்ணுறச்சே ஒன்று எடுத்தோம்னாக்க இதில் சொல்லாத சில குணங்கள் மற்ற சொல்லியிருந்ததுனாக்கா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வழக்கம். ஆனால் இப்போ இந்த மாதிரி 2 வித்தியைகள் கம்ப்ளீட்டாக மாறுபடுறாதுனாக்க அது முதல்ல வித்தியையாகவே ஏற்றுக்கிறது கஷ்டம். அப்புறம் அதில் இருக்கிற பண்புகள் கொள்ளவா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு டவுட்ஃபுல்லாக படுறது. ஆக இந்த இதை வந்தாக்க இது 2 வித்தியையும் ஒரே மாதிரி இருக்குமோ, ஒரே நோக்கத்தோடு இருக்குமோ, அதில் தான் அதில் இருக்கிறது கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்முடைய முடிவு. அதுதான் சென்ற காலத்தில் ஒரு விதியில் படிக்கப்பட்ட பண்புகள் மற்றவற்றிலும் கொள்ளப்பட வேண்டும் என்று நிறுவப்பட்டது. இக்களத்தில் ஒரே பெயருடைய வித்தியை ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகளில் காணப்பட்டாலும் அவை வேறு வேற ஆகுமா என்பது ஆராயப்படுகிறது. அதனால் இது அந்நியதத்வாதிகரணம், வித்தியைகள் மாறுபடுகளம் எனப்படுகிறது. உத்கீதம் என்பது வேள்வியில் உரத்து ஓதப்படும் ஒரு வேத பகுதி. இதை உத்காதா என்று அழைப்பவர் ஓத வேண்டும். இது வேதாந்தத்தில் ஒரு வித்தியையாகவும் அமைந்துள்ளது. இது 2லையும் இருக்கு. உத்கீத வித்தியை என்பது பிரகதாரண்யகத்தில் 3 அசுரர்கள் வெல்ல நினைத்த தேவர்கள் உத்கீதத்தை வாக்கு முதல் மனம் ஈராக பயன்படுத்தி தோல்வி அடைந்தார். கடைசியில் மூச்சு காற்றாக உபாசித்து வெற்றி பெற்றனர். இதை அறிந்தவர் சிறப்பையும் அறியாதார் தாழ்வையும் அடைகின்றனர் என்று காணப்படுகிறது. இதே வித்தியை சாந்தோக்கியத்தில் இவ்வாறே கூறப்பட்டு கூடுதலாக ஒரு மண்கட்டி கல்லில் விழுந்து ஒடுங்குவது போல் அசுரர்கள் அழிந்தார். இப்படி அறிபவர்களுக்கு தீங்கு நினைப்பவரும் அவ்வாறு அழிகின்றனர் என்று கூறி விரோதிகள் அழிதலை உத்கீதத்தின் பலனாக காணப்படுகிறது. இங்கு 7 ஐயங்கள். 2 இடங்களிலும் விதியின் பெயர் உத்கீதம். விதி மூச்சு காட்டி உபாசித்தல், பலன் எதிரி அழிதல்.
உபாசனம் செயல் இவற்றில் மாறுபாடு இல்லை. எனவே இரண்டும் ஒன்றாக வேறுபட்டனவா? இங்கு எழக்கூடிய மாற்று கருத்து. மேற்கூறிய 4 அங்கங்கள் மாறுபாடின்மையால் வித்யை ஒன்றே. பிரகதாரண்யகத்தில் தேவர்கள் வேண்டுதலுக்கு இணங்கி மூச்சு காற்று உத்கீதத்தை கானம் செய்தது என்பதை உணவு இங்கு சாய்ந்துள்ளது என்பது போல் இலக்கணையாக கொண்டு விட வேண்டும். விதியை ஒன்றே ஆகும். ஸோ அதில் என்ன விட்டுனாக்க மூச்சு காற்று உத்கீதத்தை பண்ணி திருத்தம். இங்கே தேவர்கள் மூச்சு காற்று உத்கீதமாக உபாசித்தார்கள். அதான் வித்தியாசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஆக இந்த ரெண்டும் ஒன்றுதான் அப்படின்னு பூர்வபக்ஷம். இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் அந்நியதாத்மம் சப்தாதித்தேன்ன அவிசேஷாத் பிரகதாரண்யக சாந்தோக்கிய வாக்கியங்களில் அவை படிக்கப்படும் உத்கீத வித்தியை மாறுபடுதல் என்பதில்லை. அவற்றின் துவக்கம் ஒன்றாகவே காணப்படுவதால் இது பூர்வபக்ஷம். இந்த நிலவுக்கூடிய கருத்து. அதுக்கு மறுப்பு சொல்லப்படுறார். நவா பிரகரண பேத பரோவசியஸ்வாதிபத்து முந்தைய மாற்று கருத்து சூத்திரத்தில் கூறியபடி உத்கீத வித்தைகளும் ஒன்று என்பது தவறு. இரண்டும் வரும் இடங்கள் வேறுபட்டிருப்பதாலும் இரண்டிற்கும் வேறுபட்ட பண்புகளை குறிப்பதாலும் சப்ஞாதஸ்து சேத் தத் கதமஸ்தி ததபி பெயர்கள் ஒன்றாகவே இருக்கின்றன. எனினும் அவற்றில் விதிக்கப்பட்ட பொருள்கள் வேறுபட்டிருப்பது காணப்படுவதால் வியாப்தேசஸ்த சமஞ்சசம் பல இடங்களிலும் உத்கீத வித்தியில் பிரணவ உபாசனமே சொல்லப்படுவதாலும் இவ்விடத்திலும் அதுவே பொருந்தும். இந்த சூத்திரங்களுக்கு விளக்கம் ராமானுஜன் கொள்கை. இப்போ ரெண்டும் இடங்கள் வேறுபட்டன, ரெண்டும் பண்புகள், ரெண்டு வெவ்வேறு பண்புகளை குறிக்கிறதுனாலையும் நோக்கம் ஒன்றா இல்லை. 2 பேரும், நானும் மெட்ராஸ் போகிறேன், இன்னொருத்தரும் மெட்ராஸ் போகிறார். எனக்கு என்ன விஷயம், நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன், இன்னொருத்தர் ஒரு கண்டனன்ஸுக்காக போகிறார். போகிறதுன்னு ஒரே வண்டி தான், ஆனால் பர்பஸும் வேறு. அந்த மாதிரி 2 வித்தைகளும் ஒரே மாதிரி பேராக இருந்தாலும் நோக்கம் வேறையாகப்படுறதுனால ரெண்டையும் ஒன்றும் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது. 2 இடங்களிலும் முக்கியமான வேறுபாடு காணப்படுகிறது. பிரகதாரண்யகத்தில் தேவர்கள் மூச்சு காற்றை தங்களுக்காக உத்கீதத்தை கானம் செய்யும்படி வேண்டிக் கொண்டனர் என்றது. ஆயின் சாந்தோக்கியத்தில் தேவர்களே உத்கீதத்தை பிராணனின் செயல் என கொண்டு தாங்களே கானம் செய்தனர் என்றுள்ளது. ஆகவே 2லும் செயல் வேறுபடுகிறது. ஸோ எனக்கு ஒரு ப்ராக்சி போட்டாவா தானே நேரம் பண்ணேன். எனக்கு ஒரு கஷ்டம்னாக்க நானே முயற்சி பண்ண வேண்டாமா? அதை பண்ணலை. அவர் இன்னொரு ஒரு அடிஷனல் ஒருத்தர் வச்சுட்டாங்க. அதுதான். மேலும் ஒரு வேறுபாடு உண்டு. சாந்தோக்கியத்தில் ஓம் என்னும் பிரணவத்தை உத்கீதமாக கொண்டு உபாசிக்கவும் இந்த உபாசனையை விதித்து அதற்கு துணையாக தேவர்கள் அசுரர் சண்டையிட்டே சொல்கிறது. ஆரம்பமே அப்படித்தான். ஓமின் உத்கீதம் உபாசித்த அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா இந்த பத்தியா இந்த மாதிரி தேவரை சண்டை போட்டுருந்தா அப்போ இது மாதிரி பண்ணினா அது உபயோகமாக இருந்ததுன்னு ஆரம்பிக்கிறது. இதில் எப்படி இல்லை. அவள் 2 பேர் சண்டை போட்டா எது ரிச்சீவ் நல்லதை எதிரி அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லணும். ஆயின் பிரகதாரண்யகத்தில் அசுரர்களை வெல்வதற்காகவே உத்கீதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வித்தியைகள் தோன்றியவுடன் வேறுபட்டுள்ளது. 3வதாக சாந்தோக்கியம் சூரிய மண்டலத்தில் உள்ள பொன்மயமான புருஷனையும், பிரகதாரண்யகம் சிறந்ததோர்கள் யாவரும் சிறந்தவரான பரமாத்மாவையும் உபாசிக்க சொல்லும் இலக்கு வேறாக இருக்கு. அப்போ என்ன பண்ணனாக்க யார் உபயோகிச்சோம்னாக்க எல்லாத்துக்கும் பரமாத்மா உபாசனம் சொல்றது. இன்னொருத்தர ஒரு தாழ்ந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றது சூரியன் உபாசனம்னு சொல்றது. ஒன்றுபட்டுப்பதால் மட்டும் வித்தியைகள் ஒன்றாக இயலாது. ஏனெனில் அவற்றின் விதி வேறுபடுகிறது. எடுத்துக்காட்டாக அக்னிஹோத்திரம் என்னும் பெயர் தினமும் செயல்படும் வேலையும் வருஷத்தில் 1 மாதத்தில் செய்யப்படக்கூடிய குண்டபாயி என்றதையும் என்றும் குறிக்கும். ஆக பெயர் ஒன்றா இருக்குங்க, 2 ஒன்றா எடுத்துட முடியாது. சாந்தோக்கியத்திலேயே உத்கீதம் என்ற பெயரில் பல வித்தியைகள் கூறப்பட்டுள்ளார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய உத்கீதத்தை சொல்லிருக்கு, ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு உபயோகம் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே சொல்ற உத்கீத வித்தியை தான் முக்தியை முக்கியமாக சொல்லியிருக்கு. ஆகவே இதைத்தான் விதியாக எடுத்துக்கணும். ஆகவே சாந்தோக்கியத்தில் விதித்துள்ளபடி பிரணவத்தை உபாசிக்கையில் உத்கீதத்தை மூச்சு காட்டி நிர்ணயித்து உபாசித்தல் என்பதே பிரம்ம வித்தியை கொள்ளத்தக்கது. இதுக்குதான் பிரம்ம வித்தியின் பேர். ஏன்னாக்க வேதம் சொல்றது ஆதோ வேதா ஸ்வர புரோக்தா வேதாந்தேத பிரதிஷ்டதா
தஸ்ய பிரகதிலீனஸ்ய தஸ்பரஸ்ய மகேஸ்வரः. அதாவது வேதத்தினுடைய முதலெழுத்த எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருள் வேதாந்தத்தில், அதாவது உபனிஷத் பாகங்களில் நிலை பெற்றிருக்கிறது. அதுவே உலகனுடைய ஆக்கல் அழித்தல் முறைக்கு காரணமாகிறது. அவனே மகேஸ்வரன் அப்படிங்கிறது. இது இதில் வருது, தைத்திரிய உபனிஷத்தில் வருது. இப்போ வேதத்தில் முதல்ல எது வருது? ஓம்னு வருது. இந்த ஓம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல சேர்ந்துனாக்க ஆ உ மா. ஆ அப்படின்னாங்க அகாரார்த்தோ விஷ்ணு கிருஷ்ணா, அகாரத்தினுடைய பொருள் விஷ்ணுன்னு வருது. மான்னு சொன்னாக்க ஞானம், ஞானத்தை உடையவன். ஞானமாக இருப்பது ஜீவாத்மா, ஞானத்தை உடைமையாக கொண்டது ஜீவாத்மா. ஸோ அகாரங்கிறது பரமாத்மா, மாங்கிறது ஜீவாத்மா. ஊ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை ஒரு கூ இருக்கு பாருங்க, கூ. அது மாதிரி ஊங்கிறது, அதாவது பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை, பரமாத்மா சேஷி, ஜீவாத்மா சேஷன், அடிமைப்பட்டவன். அதனால இது என்ன சொல்றதுனாக்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எக்ஸப்டிங் ஹிம், எல்லா பொருளும் அவருக்கு அடிமைப்பட்டவன். இவையெல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்தை உடையதுனால அவருக்கு ஈஸ்வரன் பேரு. ஆக எது முதல் எழுத்துல சொல்லப்பட்டதோ அதுவே எல்லா பொருளும் தலைமையாகும். இதுதான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அது மட்டும் இல்லாம அதுக்கு தலைமையா இருக்கிற ஆங்கிறது இருக்கிறது மட்டும் இல்லாம வாயத்தான் தான் முதல்ல வருது, ஆங்கிற உதிதான் வருது. அதனால ஆவுக்கு சிறப்பு உண்டு. ஆக இந்த ஆ மா இந்த ரெண்டு கூட தொடர்பை காட்டுறதுக்காக ஓம் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா இதிலும் சேர்ந்தது. அதே மாதிரி எங்க ஒரு நல்ல காரியம், நல்ல ஸ்லோகங்கள் வேதம் ஓதப்பட்டாலும் முதல்ல ஆரம்பிக்கச்சு ஹரி ஓம்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஹரி ஓம்னு முடிப்பாங்க. ஓம் சொல்ல முடிக்கிறது கிடையாது. முக்கியமா மத்வர் இதுக்கு எழுதி பிரம்மசூத்திர பாஷை எழுதியிருக்காரு இல்லையா, அவர் ஒவ்வொரு சூத்திரத்தையும் ஆரம்பிக்கச்சு ஓம் போட்ட சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஓம் சொல்லுவார். ஓம் அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா ஓம் முடிப்பார். அந்த மாதிரி இந்த ஓம்ங்கிற எழுத்தை உத்கீதமா பண்ணினாக்க அதனுடைய பலன் முக்தி கிடைக்கும். அது இல்லாமல் இதே உத்கீதத்தை வேற பர்பஸ்க்காக உபயோகப்படுத்திட்டு போகலாம். நல்ல இதுக்காக ஒரு துணி வாங்கி கொடுத்தேன் வச்சுக்கோ, நீங்கள் ஒரு ஷர்ட்டு தைச்சிக்கிறதுக்காக ஒரு நல்ல வெள்ளை துணி வாங்கி கொண்டு கொடுத்தேன். ஆனால் ஏதோ அவசரம் வந்ததுனாக்கா அதை எடுத்துட்டு வண்டி துறைக்கு போட்டாக்க அதே துணி தான், ரொம்ப சிறந்த துணி தான், ஆனால் உபயோகத்துக்கு வேறு இது இல்லாமல் போய்டுறது, அவனுடைய மதிப்பு இல்லாமல் போய்டுறது. அந்த மாதிரி ஆகுது. புரியுதா? சந்தேகம் ஏதாவது உண்டா? வெற்றி சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி, கிளியரா இருக்கு. ரைட். இதுக்கு அடுத்த அதிகாரம் ஆகுது. இப்போ இதுக்கு நேர் மாற இன்னொன்று வருது. அங்க என்னன்னாக்க 2 வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே அது ஒரே பிராண வித்தியன்னு தான் பேரு. ஆனா இது 3 உபனிஷத்துல வருது. ஒரு உபனிஷத்துல சில குணங்கள் சொல்லிருக்கு, ஏபிசி இருக்கு. இன்னூர்ல எல்எம்என் இருக்கு, இன்னூர்ல XYZ இருக்கு. இப்ப எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்றச்சே, எதெல்லாம் முடியுமோ அவ்வளவு நல்லதை வந்து எடுத்துக்கணும். 3 உபனிஷத்துல ஆரம்பம் பேர் ஒன்று தான், முடிவு அடைய வேண்டிய இலக்கு பிரம்மன் தான், அது ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் இது சில ஒரு ஆங்கிள் சொல்றது, அது ஒரு ஆங்கிள் சொல்றது. இது எப்படி இருக்குன்னாக்க, இங்க மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் தான், டைவர்ஷன்ல போனால் அது மெயின் ரோடு தான் வந்து விதைகிறது. அது மாதிரி இது வெவ்வேறு குணங்கள் சொல்லியிருந்தாலும் எல்லா குணங்களும் சேர்த்து படித்து அது அதனுடைய வித்தியை தான் வச்சுக்கணும். நீங்கள் டைவர்ஷனில் போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு சைடு போகிறதுக்கு மட்டும் அப் மட்டும் கொடுத்துருப்பான், இன்னொரு சில டவுனுக்கு கொடுத்துருப்பான். ஆனால் 2 சேர்த்து ஒரே ஹைவேல தான் இருக்குது. அந்த மாதிரி ஆகும். முந்தைய உத்கீத வித்யா போன்று ஒரே பெயருடைய வித்தியைகள் பிராண வித்யை என சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், கௌஷிதகி ஆகியவற்றில் காணப்படுகிறது. அவற்றின் பெயர்கள் ஒன்றாகவே இருப்பினும் சில குணங்கள் வேறுபடுகின்றன. அவை எல்லாவற்றிலும் கைகொள்ளத்தக்கவையா என்பது ஆராயப்படுகிறது.
அப்போ என்ன பண்ணலான்னாக்கா எல்லாத்தையும் எடுத்துடலாமா வேண்டாமா சொல்கிறக்கேது. அப்போ இது மட்டும் தான் ரைட்டா? அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் ரைட்டு, மற்றதெல்லாம் தப்பு அப்படிங்கலாமா? இல்லைப்பா, காக்கியின் வாயிலும் கட்டுரை கொள்வார். சின்ன வயசு பலகற்றாருக்கும் சிலகற்றார் கண்ணு மூலவாம் பலகற்றாருக்கு அச்சாணி என்பது ஒரு சொல். அவன் பெருசாக படிச்சிருக்கேன்னு நினைக்கிறதே இல்லாமல் இன்னொருத்தர் ரொம்ப குறைச்சலாக படிச்சிருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல விஷயம் இருந்ததுனாக்க அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அது மாதிரி இது நோக்கம் ஒன்றா இருந்ததுனாக்க எடுத்துக்கலாம். இந்த முந்தின கதைக்கு போகிறோம். எல்லா புலன்களும் நான் தான் பெரியவன் சண்டை போட்டது. எல்லாம் என்ன பண்ணிது? பிரம்மாட்ட போச்சு. தான் சொன்னா கேட்க மாட்டான், இது தானா செய்யணும், ப்ராக்டிக்கலாக காட்டோன்ட்டு பிரம்மா என்ன பண்ணார்? சரி எல்லாரும் போங்க, எல்லாரும் போயிட்டு ஒன்னொத்தராக போங்க, போயிட்டு யார் இல்லைன்னாக்க நீங்கள் சண்டை போட்டுக்க மாட்டீங்களோ அதை பார்ப்போம் அப்படின்னு ஒன்றா போச்சு. காது, எத்தனை பேர் செவிடா இருக்கா, அவளுக்கு தெரியவே தெரியாது, ஒலினா என்னன்னு தெரியாது, அவளுடைய ஒரு நிம்மதியான உலகமாக இருக்கும். அடுத்தது அது போயிட்டு வந்தது, அதனால இது எந்த மாறுபாடும் ஏற்படல மனுஷன்ட்ட. அப்புறம் கண் போச்சு, பார்வை எழுந்தவங்க துணை பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புலனாக போயிட்டு வந்தது. எல்லாம் போனதுக்கு அப்புறம் கடைசியாக மிஞ்சி இருந்தது பிராணம் தான், மூச்சு காற்று தான். எந்த காற்று இதோட ஆத்மாவோட ஒட்டிட்டு இருக்கோ அது அது போச்சே பார்த்தது மொத்தம். ஐயோ நீ போயிட்டா நாங்கள் தான் போயிடுவோம், வேண்டாம் வேண்டாம் நீ போகாத இழுத்து அழித்து. உடனே அது கேட்டு நீங்கள் மதிக்கவே இல்லையா? இப்போ எல்லா புலனும் எல்லாம் தெரியுது. கண் எங்கே இருக்குது தெரியுது, காது எங்கே இருக்குன்னு தெரியுது, ஒவ்வொரு புலனும் தெரியுது. எனக்கு மூச்சு எங்கே இருக்குன்னு தெரியுதுதான்னாங்க, அது இருக்கிற மட்டும் தெரியாது. நம்ம கொட்டிகிட்டே இருக்கோம் இல்லையா, அது நம்ம கான்ஷியஸாக கொட்டுறோமா இல்லை இல்லையா? அதே மாதிரி நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், கான்ஷியஸாக காமிக்கலை, ஆனால் அது நின்று போச்சுன்னா தெரியுது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு எந்த மதிப்பும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படி? அப்புறம் என்னன்னாக்க ஒன்றும் நாங்கள் எங்களுடைய எதெல்லாம் சிறப்பு கொடுக்கோ அதாவது ஒரே தரம் வச்சுக்கோ அப்படின்னு ஒன்று தன்னுடைய குணங்களை அது கொடுத்து. இப்போ என்ன ஆச்சுன்னாக்க ஒன்று தரச்ச சில குணங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டதுன்னாச்ச அப்போ இந்த மாறுபட்ட குணங்கள் கொடுத்துருக்கேன், இதையும் எடுத்துக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது தான். அதில் காது சம்பத்தஸ்பி, சரி கண் பிரதிஷ்டோஸ்பி, நீ முதல்ல கண்ணு பார்த்து சொல்லித்து பிரதிஷ்டோஸ்பி நிலை பெற்றவனாக இருப்பார். ஒரு நிலைநிறுத்தி ஒரு சோரியப்படும், எதே கண்ணு என்னுடைய செயல் அது நீ பிரதிஷ்டோஸ்பி, நீ நிலை பெற்றவனாக இருப்பாய் இப்படி கண்ணு ஆசீர்வாதம் கொடுத்து. காது சம்பத்தஸ்பி, அதாவது செல்வம் செவி செல்வம் இல்லையா? அப்போ எது உண்மையான செல்வம்னா ஞானம் செல்வம். இந்த ஞானம் எப்படி வரும்? காதால வரும். சம்பத்தோஸ்பி, நீ செல்வமுடையவனாக இருப்பாய். மனம் பிரஜாபதி ரஸ்மி, மனம்னாக்க நீ குழந்தைகள் உள்ளவனாக இருப்பாய், அது நல்ல மனைவி மக்களோட சௌரியமாக இருப்பாய் அப்படின்னு. அடுத்தது விசிஷ்டோஸ்பினா தலைவனாக இருப்பாய், எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருப்பாய் அப்படின்னு ஆரம்பிச்சு. ஒவ்வொரு புலனும் முக்கிய புலனை மதித்து தத்தம் சிறப்பியல்களை அளித்தன. அதே மாதிரி சாந்தோக்கியத்திலையும் எல்லாம் ஒரு 7 ஸ்லோகத்தில் இருக்குது. இதில் சாந்தோக்கியத்தில் 13 ஸ்லோகம் இருக்கு. வாக் வசிஷ்டத்துவம், வாக்குல வசிஷ்டத்துவம், வாக்கு செஞ்சா நீ தான் தலைவனாக இருப்பேன், எல்லாத்தையும் வேண்டியதை பெறக்கூடியதாக இருக்கும் வாக்குனால. கண்ணு பிரதிஷ்டம், கண்ணு நில நிற்கக்கூடியதாக இருப்பேன். காது சம்பத், நில செல்ல முடியும் இருப்பேன். மனம் ஆயுதம், இருப்பிடம், ஸ்டெபிலிஸ்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கௌஷித்திக உபனிஷத்தில் இதே தான் சொல்லியிருக்கு. அதில் 3வது சாப்டர் முழுக்க இதே தான் வருது. ஆக இப்போ இதனால என்ன இருக்குனாக்க இந்த 5 புலன்களிலும் ஒன்னொன்றுக்குள்ள ஒரு சிறப்பியல்களை ஒன்று கொடுத்தது. ஆனால் இதில் ஒன்றுலையும் எல்லா புலனும் டிஸ்டர்ப் பண்ணலை, சிலது விட்டு போயிருக்கு, ரிப்பீட் ஆகுது. கண்ணு காது வாக்கு இது மாதிரி வருது. சிலதில் மனம் வந்திருக்கு, சிலதில் தோல் வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுதுனாக்க இப்போ இது எல்லாத்தையும் சொல்லாதையும் சேர்த்துக்கணுமா இல்லை வேண்டாமா? இப்போ ஒரு உபனிஷத்துல நான் ஃபாலோ பண்ணுறேன்னாக்க அதில் சொல்ல ஒரு 4 குணம் இருக்குது, அதை மட்டும் பண்ணினா போதுமா? ஆனால் இதில் இல்லாதது
2-3 மேல அடுத்தது இருக்கு, வேற உபனிஷத்துல இருக்கு, அதையும் சேர்த்துக்கணுமா வேண்டாம்? ரெண்டுலையும் ஆரம்பம் ஒண்ணுதான், பிராண வித்யா. முடிவு நோக்கம் பிரம்மத்தை அடைகிறது தான். அப்போ இதுல சொல்லலைனாலும் அதில் சொல்லியிருக்கிறத நம்ம சேர்த்துக்கணும். முதல்ல என்ன சொல்லணும்? ரெண்டும் பேர் உள்ளதான், ரெண்டும் சில வேறுபாடுகள் இருக்கு. இந்த வேறுபாடு இருக்குது, ஒன்று லௌகீகமான பலனை நோக்கி இருக்கு, இன்னொன்று ஆன்மீகமான பலனை நோக்கி இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த ஆன்மீகமான பலன் இருக்கிறத எடுத்துக்கணும், லௌகிகமான பலன் தள்ளத்தக்கது பிரம்ம வித்யங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது தட் இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்ட்டு. ஆனால் இதில் ரெண்டுக்கும் நோக்கம் பிரம்மமே இருக்கிறதுனால இதில் சொல்லப்படாத குணங்கள் இதை சொல்லியிருந்தாலும் அதையாவது சேர்த்து எடுத்துக்கணும். வித்யை பேரும் ஒன்றா தான் இருக்கு. ஆகவே பிராண வித்யங்கிறது 3 வருஷத்தை சொன்னது ஒன்று தான், ஒரே மாதிரி படித்தா போகிறோம். அப்படி புரியுதா? டவுட் ஏதாவது உண்டா? இது கிளியரா இருக்கு சுவாமி. உங்களுக்கு உமாதாஸ் டவுட் உண்டா? சுவாமி நோ. ரைட், ஓகே. புக்கு போலாமா? பேஜ் 279. சர்வ அபேதாதிகரணம், மாறுபடா வித்யை களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும். வித்யைகள் பெயர் ஒன்றுபட்டு இருப்பினும் அவற்றின் விதி, காணப்படும் இடம், இலக்கு இவை வேறுபடில் அவை வெவ்வேறே ஆகும் என்பது வித்யை களத்தில் நிறுவப்பட்டது. இப்படி வேறுபாடு இல்லாது ஒரே பெயருடையவை வெவ்வேறு பிரிவுகளில் காணப்படினும் அவை ஒன்றே என கொள்ளத்தக்கவை என்று இக்காலத்தில் நிறுவப்படுவதால் பிரம்ம வித்யை மாறுபடா களம், சர்வ அபேதாதி களம் எனப்படுகிறது. சாந்தோக்கியத்தில் பிராண வித்யை, எவர் இதை பிராணனை மூத்ததாகவும் சிறந்ததாகவும் அறிகின்றாரோ அவர் சிறந்த சான்றோராக ஆகிறார் என சாந்தோக்கியத்திலும், இதே போல் பிருகதாரண்யத்தில் கூறப்பட்டுள்ளது. இதே வித்யை கௌஷிதி உபனிஷத்தில் ஒரே பெயருடன் ஆனால் சில சிறப்புகள் காட்டப்படாமல் வந்துள்ளது. பிராண வித்யை என்று 3 உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளவை யாவும் ஒன்றா அல்லது பலவா? மாற்று கருத்து. சிறப்பியல்கள் மாறுபடுகின்றன. சாந்தோக்கிய பிருகதாரண்யங்களில் வாக்கு, கண், காது, மனம் இவைகளுக்கு வாக்குவன்மை, நிலைத்த புகழ், செவிச்செல்வம், நிலைத்த இருப்பு இவையாவும் இப்பொறிகளுக்கு தலைமையான பிராணனை சார்ந்தே உள்ளன. ஆகவே பிராணன் சிறந்தது, ஆகவே உபாசிக்கத்தக்கது என்று கூறப்பட்டுள்ளது. பிராண வித்தியின் பேர் வச்ச நோக்கம் என்னன்னாக்க எல்லா புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுதான் உபாசனம் பண்ணுறதே, மனசை கண்ட்ரோல் பண்ணி தான். மனசு அளவாஞ்சிருந்தால் உபாசனம் கிடையாது. ஆகவே இந்த பிராணனுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்து அது பிராண வித்தியின் பேர் வச்சிருக்கு. ஆகவே உபாசிக்கத்தக்கது கூறப்பட்டுள்ளது. ஆயின் கௌஷிதகியில் முதன்மை சிறந்துள்ளவை மட்டும் கூறப்பட்டுள்ளது, பின்பு கூறப்பட்ட சிறப்புகள் ஏற்படவில்லை. அதில் என்னன்னாக்க இந்த இதில் சொன்ன எல்லாமே சொல்லலை, சிலது விட்டு போய் ஒரு இது மட்டும் ரெண்டுலேயும் சேமாக இருக்கு. எனவே இவ்வித்யைகள் யாவும் வேறுபட்டுள்ளவை. ஆகவே ரெண்டு வெவ்வேறு தான். அது ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல யோஜனை பண்ணிவிட்டு அப்புறம் அதில் எது எந்த வகையில் அது ஆப்போசிட் பாயிண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? குற்றமும் நாடி குணம் நாடி அப்பொழுது மிக நாடி மிக்க குழல் அப்படிங்கிறா இல்லையா? முதல்ல எடுக்கிறச்சு என்னென்ன இளைஞர்கள் வரும், அந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் முதல்ல ஓவர் கம் பண்ணிக்கணும், அப்புறம் தான் ஒரு காரியத்தில் இறங்கணும். அந்த மாதிரி சொல்கிறது. சர்வபேதாத் அந்நியத்திரமே மற்றொன்றில் கௌஷிதிகியில் காணப்படும் பிராண வித்யைகள் வேறுபாடு இல்லை. ஆகவே அவற்றின் குணங்கள் யாவும் சேர்த்தே கொள்ளப்பட வேண்டும். இந்த பிராண வித்யை ஒரு இடத்தை நோக்கும் பொழுது சாந்தோக்கியம் பொறிகள் தம்முள் யார் பெரியவர் என சண்டையிட்டன. பிருகதாரண்யகம் பொறிகள் தாம் பெரியவர் என விவாதித்தன. கௌஷிதகி புலன்கள் தந்தையான திசைமுகர்கள் சென்று தங்களுக்குள் யார் பெரியவன் என கேட்டன, என துவங்குகின்றன. பிரம்மன் எது இல்லை என்றில் யாவும் இயங்காதோ இந்த பிராணனே பெரியவன் என அறுதியிட்டதை கூறி முடிக்கின்றன. கௌஷிதகியில் வாக்குவன்மை முதலியவை காட்டப்படாவிட்டதும் பிராணனின் முதன்மை சிறந்துள்ளவை காணப்படுகிறது. கூறப்படுகையிலேயே அவை உள்ளடங்கியுள்ளன. ஆகவே அவற்றை தனித்து கூற தேவையில்லை. எல்லாரும் என்ன டிசைட் பண்ணா பிராணம் தான் பெருசு விட்டான். அங்கே என்ன பண்ணா சில அட்ரிபியூட்ஸை கொஞ்சம் மற்ற ரெண்டுலேயும் விவரமாக சொல்லியிருக்கு. கௌஷிதர் அப்படி சொல்லலை, பிராணம் தான் பெருசு முடிச்சுட்டார் அப்படின்னா.
எப்போ பிராணம் பெருசுன்னு முன்வர் ஒத்துட்டாலோ அப்போ மற்ற இடத்துல சொன்ன அந்த அட்ரிபியூட்ஸும் இதுக்கு தானாக பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்குமெண்ட். இக்காலத்தால் ராமானுசர் நிறுவும் கொள்கை சாந்தோக்கியம், பிரகதாரண்யகம், கௌஷிதகி ஆகியவை அவர்கள் படிக்கப்படும் பிராண வித்தியில் குணங்கள் சிறிது மாறுபடுதல் போல் இருந்தாலும் அவை சிறந்துள்ளமை, முதன்மை ஆகியவற்றில் அடங்கிவிடுவதால் பிராண வித்தியை ஒன்றே. சிறப்பு குறிப்பு: இக்களத்தில் வந்துள்ள பிராண வித்தியின் பண்புகள் விசிஷ்டத்துவம், அதாவது வாக்குண்மையால் மிகுந்த பொருளீட்டல். வசூன செல்வம். இப்போ தான் சொல்ல தரதுனால பொருளீட்டல்னா இந்த பொருளை தான் பக்கத்தில் கியாதி, லாபம், பூஜை இதெல்லாம் இருக்க நல்லா பேசக்கூடியவன், பெருமா விளக்கக்கூடியவனாக்கா அதுக்கு பெரும் இருக்கு இல்லையா, அந்த விசிஷ்டத்துவம். பிரதிஷ்டத்துவம் கண் நன்கு செயல்படுவதால் சுற்றி நடைபெறவழி அறிந்து அதற்கேற்ப தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள. இப்போ பிரதிஷ்டம்னாக்க நம்ம இந்த இடத்துல இருக்கலாமா கூடாதுன்னு அப்படி வருது, நமக்கு சொன்னால் தெரியாது. ஆனால் காட்டில் மிருகங்களை பார்த்தா தெரியும். எஸ்பெஷலி இந்த தாவர உண்ணிகளாக இருக்கிற பிராணிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு புள்ளி பெஞ்சிட்டு இருந்தாலும் சுற்றி வர பார்த்துட்டே இருக்கும். எங்கேயாவது மாம்சப்பட்டிகள் அடிச்சு விடுதோன்னு பார்த்துட்டு இருக்கும். அப்போ தான் தன்னை நிலப்படுத்திக்க முடியும். ஆகவே அந்த கண்ணுடைய சிறப்புத்தன்மையால தன்னை நிலப்படுத்திக்க முடியும். சம்பத்துவம் செவிப்புறனால் சாஸ்திரங்களை அறிந்து ஞானமாக செல்வம் உடைமை. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேள்வி ஞானம் தான் பெருசு. முக்கியமாக இன்னைக்கு நமக்கு நிறைய புக்கு போட்டுட்டாங்க. அது இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்துடுத்து. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, லைப்ரரியே கிடையாது, எல்லாம் க்ளவுடில் இருக்க எடுத்துலாம் அப்படி வச்சுருக்கோம். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணணும், எல்லாம் மனசுலேருந்து தான் வர வேண்டியிருந்தது. இப்போ மனசுலேருந்து வரணும்னா என்ன பண்ணணும், அது காது வழியாக போய் உள்ள ஸ்டோராக இருக்கும். காது வழியாக போகலாம் மட்டும் காணாது. அதை மூளைங்கிறது அந்த CPU அதை அனலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அவருடைய மெமரி இட்ஸ் எக்ஸாம்பிளரி குட். சாதாரண மெமரி இத்தனை KB இத்தனை GB எல்லாம் கிடையாது, அதுக்கு மேலே போயிடுது. ஆயுதத்துவம் தான் விரும்பியபடி இன்பங்களை அவரிடங்களை தூய்த்தார். இன்பம் சொன்னாக்க நம்ம புலன்பம் தான் மட்டும் இல்லை, நல்ல கவிதை படிக்க இன்பம் இல்லையா, நல்ல சங்கீத இன்பம் இல்லையா. அந்த மாதிரி இன்பங்கிறது நமக்கு மனசு ஒருமைப்பாட்டோட ஒரு இதை அனுபவிக்கிறது இன்பம். இது எல்லாம் எதனால் கிடைக்கிறதுனாக்க நம்முடைய அறிவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும். இப்போ எனக்கு எதுவுமே வேண்டான்னு இருக்கேன்னு சொல்லுங்க, அது இன்பமா? எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லிட்டேங்க. நீங்கள் எல்லாம் வேணும்னு நினைக்கிறச்சு ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னாக்க துன்பம் வரும். ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறச்சு இல்லாட்டானே இருந்தாலும் இல்லாட்டேன்னு எனக்கு இருந்ததுனால எனக்கு பெருமை இல்லை, இல்லாதனால எனக்கு துன்பம் இல்லை. அதான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எக்ஸாம்பிள் தான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போகிறச்சு இது இது தேவையா பார்த்தோம்னாக்க கரெக்டாக ஒன்றுமே வாங்காமல் வெளியில் வந்துடும். இது எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாதா? இப்போ சில சமயம் என்ன பண்ணுவானாக்க சில டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு வேலைக்கு இத்தனை ஆள் வேணும்னு ஒரு ப்ரப்போசல் போட்டு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே முதல்ல கேள்வி என்னன்னாக்க, இந்த வேலை தேவையா? தேவைனாக்க இத்தனை நாளாக எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன்? இல்லை இது புதுசாக வந்துருக்கிற வேலை, அது வேற ஏதாவது பழைய வேலையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கா? இல்லை, இதான் வருதுனாக்க பழைய வேலை ரீப்ளேஸ் பண்ணிருக்குனாக்க பழைய இந்த ஆட்கள் என்ன ஆனாங்க? அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது அதை விட சுலபமாக இருக்கணும், அப்போ ஆட்கள் குறையா செய்யணும் இப்படின்னு கேள்வி கொண்டே போனோம்னாக்க நமக்கு உண்மையிலே எவ்வளோ வேணும்? எந்த ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருந்ததுனாக்க இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு இருந்தாலையும் அது தேவையா அப்படிங்கிறத கிரிட்டிக்கலாக ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க கரெக்டாக தேவையில்லை விட்டுட்டோம்னாக்க பாதி ஒரே ஓவர். நமக்கே எடுத்துருந்தோம், நமக்கு என்ன வேணும்? நமக்கு சாதாரணமாக உடலை மூடுறதுக்கு ஒரு ஆடை, வயிறார சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதோ உண்டி, இது இருந்தால் போகிறாதா? இல்லை இவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி போட்டால் தான் உண்டா? எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு சூட் வாங்கி போட்டால் தான் உடம்பு நிற்குமானாக்க தேவையில்லையே. அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னாக்க ஒரு 40-50 ரூபாய்க்கு நான் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். அதே ஒரு 5 ஸ்டார் மட்டும் ஹோட்டல் பண்ணாக்க இது 500 ரூபா செலவழிச்சாலும் இதில் சாப்பிட்டாலும் பாதி ரூபா சாப்பிட முடியாது.
அதனால முன்னால இது தேவையா, எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய பர்பஸை இது முடிக்கும் இப்படி யோஜனை பண்ணினாக்க நிறைய விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு படும். அப்படி இருக்க சிம்பிளஸ்ட் லைஃப் இருக்கு பாருங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கு பாருங்க, அது ரியல் பிளிஸ். அது கீழே வேற எதுவும் இல்லை. வேற சந்தேகங்கள்? சுவாமி, இங்க பிராண வித்தியைன்னு சொல்லிட்டு, ஆனா அது கொடுக்கக்கூடிய பண்புகள் எதுவும் வந்து பிரம்மத்தை பத்தி பேசாம இருக்குதே. பிராணனை பிரம்மமாக, அது பேரு பிராண வித்தியன் பேரு. உபாசனம் பிரம்மத்தை பத்தி. பிராண வித்தியன்னா பிராணனை பிரம்மமாக உபாசிக்கவும் தான் அது கண்டிஷன் இல்லை. அது பிரம்மத்தை பிராண பிராண வித்தியன்னு பேர் இருக்கு. இல்ல இப்ப அதோட பண்புகள் சொல்றோம் இல்லையா? இப்போ சம்பத்துன்னு போட்டு ஞான செல்வம்னு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஆயதனம்ன்றது வந்து இருப்பிடம் இன்பத்திற்குன்னு சொல்லி போடுறோம். இது எல்லாம் வந்து அப்புறம் நிலை பேரு, அப்புறம் இன்னொன்னு செல்வம், இதெல்லாம் போட்டிருக்கு. ஆனா நம்ம வித்தியில வந்து நோக்கி போறது இல்லை இல்லையா? நம்ம வித்தியில வந்து நமக்கு பிரம்மத்தை தான் நம்ம நோக்கமா வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா வச்சிருக்கோம், நோ டவுட் இன் இட். சரி, கேட்டீங்க இல்லையா? வசிஷ்டத்துவம் தான் என்ன அர்த்தம்? பார்க்கக்கூடிய பொருளீட்டல். பொருளீட்டல்னு சொல்றச்சே இந்த இதனுடைய பொருளை மட்டும் வச்சுக்க வேணும் தேவையில்லை. நம்முடைய நன்மைகளை ஈட்டுறோம் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் வசிஷ்டத்துவம்னா முன்னால் வருது. வசிஷ்ட முன்னால் தலைமை பண்பு. ஆன்மாக்களில் தலைமை பண்புல இருக்கலாம், ஆன்மாக்களில் மற்ற வழிகாட்ட மாதிரியா இருக்கலாம். அது வசிஷ்டத்துவம். அதே மாதிரி பிரதிஷ்டத்துவம்னாக்க அதுக்கேற்றோம்னாக்க இந்த மாதிரி உலக லைஃப்பில் நம்ம ஆன்மாவை நோக்கி போனோம்னா என்ன பண்ணிக்கணும், நம்ம எப்படி நல்லா நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது பிரதிஷ்டத்துவம். செவிப்புறனால சாஸ்திரத்தினால கேட்டு அறிஞ்சு, ஓ நம்ம வந்து இந்த உலகியல் பலனுக்காக ஆசைப்படக்கூடாது, உண்மையில எதுக்காக போனோம், அதுதான் உண்மையான செல்வம் அப்படிங்கிறதுக்காக செவி செல்வம். அப்புறம்னாக்க ஆயுதனத்துவம் அப்படின்னாக்க இன்பம் எல்லா இடத்தாலையும் எல்லா நேரத்திலையும் எனக்கு இன்பமே இருக்க முடியாது வேணும்னாக்க எது வேணும்னாக்க பரமதம். அதுக்கெல்லாம் இது வழிகாட்டுறது. இந்த குணங்கள் இருக்கு, இந்த குணங்கள் வந்து உங்களை முக்திக்கு தூண்டுறது, முக்திக்கு ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு ஈர்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்காக தான் இந்த குணங்கள்லாம் சொல்றாங்க. இந்த பிராணத்தியை பண்றச்சே அதெல்லாம் ஞாபகம் வரும். ஏதாவது பிராணன் இப்படி நினைச்சோம்னாக்க இந்த பிராணனை வச்சுக்கிட்டு நான் இந்த நன்மையை இந்த நன்மையை அடைய போகிறேன் அப்படின்னு விரும்ப முடியும். புரியுதா? புரியுது சுவாமி. இங்க வந்து தக்க நெறி ஆய்வுன்னு சொல்லி நம்ம பாக்குறதுனால எந்த வித்தியைனா எதுன்றத பார்த்துட்டு அதுல வந்து எந்த வித்தியை தள்ளிடலாம் அப்படின்றத பார்த்துட்டு இப்ப வந்து சில வித்தியைகள் எல்லாம் நோக்கம் ஒன்னா இருக்கிறதுனால அந்த அந்த வித்தியைகள்ல எதை வேணாலும் அதுல ஒண்ணு குறை நிறையா இருந்தாலும் அதை மொத்தமா தொகுத்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறோம் இப்போ. அதுதான் இல்லையா? ஆமா. ஓகே. அதாவது இன்னொன்னு எனக்கு இது பண்ணது எப்படின்னா, எல்லா புலன்களும் போய் கேக்குது நான் தான் பெரியவனான்னு. சோ எல்லாம் போய் கேட்கும்போது அது எல்லாமே அதோட மேக்சிமத்தை நம்மளை புடிச்சு இழுத்து அது நான் தான் வந்து டாமினேட் பண்ணுவேங்கிற லெவல்ல தான் இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு, நமக்கு இருக்கு, மனுஷனுக்கு இருக்கு. சோ இது எல்லாமே எப்படியா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மேக்சிமம் உண்டு. சாப்பாடுனாலும் சாப்பிட்டே இருக்க முடியாது, அது வந்து திகட்டிடும். எல்லா புலன் இதுகளும் வந்து ஒரு லெவலுக்கு மேல வராது, முடிஞ்சிடும். முடிஞ்சும் போது அது கடைசி. ஆனா எது இல்லாம பிராணன் இல்லைன்னா அந்த எந்த ஒரு புலனும் இருக்காது, எல்லாமே போயிடும். சோ பிராணன் தான் சீஃப், இருக்கிறதுலே சீஃப் அது. அதனால அத வந்து பிராண வித்தை ஒன்றே அப்படின்னு சொல்லி அப்படிதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த பிராணனை வந்து பிராணன் இஸ் நத்திங் பட் பிரம்ம ரூபம் தான் அது அப்படின்னு நம்ம பிரம்மத்தோட ரூபமா நினைச்சு அதை, ஏன்னா அதுதான் ஒட்டின்னு இருக்கு அதுல, பரமாத்மா அதெல்லாம் ஒட்டி இருக்காது. அத வந்து நாம வந்து இது பண்ணணும், நாம வந்து உபாசனம் பண்ணணும்ன்ற மாதிரி. எல்லா புலன்களும் வந்து அதுக்கு கீழே தான், அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றதான் புரிஞ்சது. வித்யைங்கிறது நம்ம இந்த உலகத்தில் இருக்கச்சே நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த செயல் நமக்கு இது முக்தியை பற்றி தரும், சரிதானே? அப்போ வித்தியை நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, எது வந்து நம்ம காப்பாத்துறது. நான்
கண்ணுக்குள்ள இல்லாட்டாலும் பிரம்மத்தை நினைக்க முடியும். காது கேட்கணும் பிரம்மத்தை நினைக்க முடியும். ஆனால் மூச்சு இல்லைன்னாக்க என் உயிர் போயிடும். என்ன பண்ணணும்? திருப்பி திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கணும். அது இல்லாம இருக்கிற காலத்துக்குள்ள என் உயிரை நிலைப்படுத்தி கொண்டு அந்த பிராணனுக்கு அடைகின்றது தான் மனம். மனத்தை அடைக்கிண்டு பிராணனை நான் ஒழுங்கா புரிஞ்சுண்டு மனத்தை அடைக்கினேன்னாக்க அதனால இந்த உலக ஆசைகளை துறந்து முக்திக்கு போக வழி கிடைக்கும். இன்னொன்று என்னன்னாக்க பிராணன் அப்படிங்கிறதும் ஆத்மாங்கிறதும் எப்போ இணை பிரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று. பிராணனை அறிய 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 நம்ம ஆத்மாவை பற்றி நல்லா அறிவோம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னாக்க ஆத்மாவை அடிமை அறிஞ்சுட்டேன்னாக்க பரமாத்மா ஆண்டான்னு தானா தெரியும் தான். ஹலோ, எஸ் சொல்லுமா. ஆ இல்லைம்மா, வா, நீ பெறப்படலாம், வரலாவா. அதனால நம்ம எதை கண்ட்ரோல் பண்ணிருந்தாக்க மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா மனத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம் ஈஸியா, ஆனால் எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அப்போ நீ பிராணனை அறிய முயற்சி பண்ணினாக்க பிராணனுக்கு கிடைக்கணும் மனம் இருக்கு இல்லையா, அது தானே அவசரத்துக்கு வரும். அதை தன் ஆத்மாவை பற்றி தான் அறியறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் இதுக்கு இந்த பிராண வித்தியைங்கிறது உபயோகப்படுறது. நான் என்ன சொல்கிறேன், என் பிராணன் போயிட்டுனாக்க பிராணன் ஆத்மா தான் நினைக்கிறோம். அதனால இதை அறிய முயற்சி பண்ணு, இந்த வித்தியை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறது இதனோட நோக்கம். நமக்கு பிரச்சனை இருக்குது இது மனம் தானே. மனம் ஏவ மனுஷியானாம் பந்த மோட்ச காரணம். இங்கே உலகத்தில் கட்டுப்பட்டுக்கிறதுக்கும் மனம்தான் காரணம், மோட்சத்துக்கும் அதான் காரணம். நம்ம எத்தனை நல்லா தெரிஞ்சது தப்பு பண்ணுறோம். எல்லாரும் மனசில் கையை வந்து சொன்னோம்னா போதும், இது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் பண்ணுறோமா இல்லையா? அது மாதிரி தான் இந்த மனம் தான் காரணம். மனத்தை அடக்கணும்னா அதுக்கு மேலே ஒன்றுமே, மனத்துக்கு மேலே இருக்கிறது பிராணம் தான் இருக்கு. உத்கீதங்கிறது ஒரு ஸ்லோகம் மாதிரியா? என்னம்மா? பிரகதாரண்ய உபநிஷத்து, தைத்திரி, இந்த இதுல எல்லாம் பிரகதாரண்யம் இதுல இருக்கு இல்லையா, இன்னொன்னு சாந்தோக்கியத்துல இருக்கு இல்லையா, அது அது ஒரு ஸ்லோகம் மாதிரியா? அது ஒரு இதுவா? உத்கீதம்ங்கிறது என்னது? அது ஒரு ஸ்டான்ஸா ஆர் ஒரு சாப்டர்? அதாவது கீதம்னாக்க பாடுறது தான் ஒரு பர்டிகுலர் இது. அதாவது வேதம் சொல்றச்சே வேதத்தை இந்த ப்ரோஸ் ஆடுற வாசின்னு போக முடியாது. அது எல்லாத்தையும் சொல்றச்சே சாதாரண ஒலிக்கிறது, உரத்து ஒலிக்கிறது, தாழ்ந்து ஒலிக்கிறது, மிக உரத்து ஒலிக்கிறது, நீட்டி ஒலிக்கிறது விஷயம். உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரம், பொழுதம் இப்படிலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். இந்த ஒலி குறிப்பு இருக்கு, இது முக்கியமான ஒன்று. இந்த ஒலி குறிப்பு அதனுடைய ப்ராப்பரான ஒலி குறிப்பு சொல்றச்சேயே அது நமக்கு இன்றாலாம் நமக்கு நிறைய நல்லதை பண்றது. திஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். ஒவ்வொரு வேதத்துக்கும் அந்த இதுக்கு இந்த மாதிரி சொல்றது சீக்ஷைன்னு பேரு. அந்த இன்டோனேஷனோட கரெக்டாக சொல்லணும். சிலதை பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சிலதை உரத்து சொல்லணும், சிலதை ரகசியமாக சொல்லணும். ரொம்ப கிளாரிங் எக்ஸாம்பிள் என்னன்னாக்க சில அபரகாரியங்கள் பண்ணுறோம் இல்லையா, 11ஆம் நாள் 12ஆம் காரியம் பண்ணுறச்செல்லாம் அந்த மந்திரங்களை முதல்ல நம்ம ஜஸ்ட் ரகசியமாக சொல்லணும். அந்த மந்திரம் சொல்லி தச்ச உடனே நம்மனாக்க ஒரு பாடசாலை சொல்லி தர மாட்டார், ஒரு கோவில் வச்சா சொல்லி கொடுப்பாங்க. சில மந்திரங்களை நிறைய இறந்து சொல்லணும். இப்போ வருண ஜோபத்தை ஏகி இந்திரா ஏகி வருணான்னு இறந்து சொல்லணும். அது மாதிரி இந்த சீக்ஷை அந்த வேதத்தினுடைய ஒரு பகுதி. 6 அங்கங்கள்ல சீக்ஷைக்கு ஒரு அங்கம், அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும். இப்போ அதுக்கு கீதம்னு பேரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வேதத்துக்கும் ஸ்வரம் மாறுபடும். இன்னைக்கு சாமியத்துக்கு நிச்சயம் மாறுபடும்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சாமியத்தில் நல்லா நீட்டி சொல்றார், அது பார்த்துருக்கேன் இல்லையா? பச்சோகா 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 அப்படின்னு அதில் இன்னொரு பகுதி இருக்கு சாந்தோக்கியத்தில். தலவகார சாதம்னு ஒன்று இருக்கு. அவள் என்ன பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணிக்குவா.
ஆஹூ அப்படிம்பா. அந்த மாதிரி அதனால இந்த அதில் வந்து இந்த கீதங்கிறது இட் ஹாஸ் காட் எ வெரி இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் அண்ட் தட் ஆக்சுவலி தட் அஃபெக்ட்ஸ் த மைண்ட். அதுதான் சொல்லு. ஆ வேற புரியுது சுவாமி. அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஐ வில் பி ஆன் ட்ரெயின். ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர். அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் கிளாஸ் கிடையாது. சனிக்கிழமை திங்கக்கிழமை அங்கேருந்து எடுத்துருவேன் கிளாஸ். ஹலோ ஹலோ ஓகே ஓகே சுவாமி. புரியுது சுவாமி. ஓகே சுவாமி. இல்ல இல்ல எனக்கு எது இல்லை, ஃப்ரீ சைட் தான் வச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்ல இல்ல சுவாமி. சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க சுவாமி. இதெல்லாம் அண்டர் நெசசிட்டி போக வேண்டியிருக்கு. ஒரு ஆள் துணை பிடிச்சின்னு போக வேண்டியிருக்கு. அவளுக்கு சௌரியம் எப்படி இருக்கு பார்த்துட்டு போக வேண்டியிருக்கு. என்ன இங்கே ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்க, அவர் பார்க்க போனோம், அதுக்காக போகிறேன். சொல்கிறேன், சரி தெரிஞ்சால் தான் நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு கூட உங்கள ஒரு சேர பார்த்தா தேவையில்ல போல தோன்றுறது ஒருத்தரும். சுவாமி. ஆழ்வாரின் பெருமானார் ஜெய திருவிழே சரணம், ஆச்சாரியன் திருவிழே சரணம், சரணம். ஸ்ரீ ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்துதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜலம் அசீசமதே.